இருக்கல உயர்ந்த செல்வம் எது? செவிச்செல்வமா? அது பரவாயில்ல விடுங்க. இருக்கல உயர்ந்த செல்வம் என்னது? என்னது? கல்வி செல்வமா? அருட்செல்வமா? முதல்ல ஆரோக்கியம் இல்லையா? இருக்கல பெரிய செல்வம் என்னதான் நம்மளுக்கு? ஆரோக்கியம் தானே. எனக்கு ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா எவ்வளவு பணம் கொடுத்தா என்ன பண்ண முடியாது? திருப்பி வாங்கிட்டு வர முடியாது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன பண்ணிடணும்? பகவானுக்கு சேவை பண்ணிடணும். கை கால் நல்லா இருக்கு, வாய் நல்லா பேச முடியுது, கண் நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது, உடல்ல நல்லா தெம்பு இருக்கு, இருக்கும்போது என்ன பண்ணும்? பகவானுக்கு வந்து சேவை பண்ணிடணும். ஆனா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்? வயசான காலத்துல பாத்துக்கலாங்க, இப்ப எதுக்கு? இல்லைன்னா வேலை இல்லாத சமயத்துல பாத்துக்கலாம். கோயிலுக்கு வரலீங்களா? வேலை இருக்குங்க. அப்ப கோயில இருக்கவங்க எல்லாம் வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? ராமநவமிக்கு வாங்க, இல்லங்க நாங்க ரொம்ப கொஞ்சம் வேலையா இருக்கும். அப்ப பகவான், இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணமலராமர், இங்க இருக்கக்கூடிய பிரபுபாதர், நரசிம்மர், நாங்க எல்லாரும் வேலை இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? வேலை இல்லைன்னா யார்கிட்ட போலாம்? பகவான் கிட்ட போலாம் நினைக்கிறாங்க. இதுதான் இருக்குல்ல பெரிய குற்றம். நமக்கு முக்கியமான வேலை எதான்? பகவானுக்கு சேவை பண்றதுதான். கம்பெனில ஓனர் என்ன பண்ணாருன்னா, ஒருத்தனை வந்து வேலைக்கு சேர்த்தாரு. வேலைக்கு சேர்த்த பிறகு அவன் என்ன பண்றான்? வேலை சேர்ந்த பிறகு அவன் சொல்றான், டைம் இருந்தா என்ன சார் பண்றேன்? உங்க கம்பெனில வந்து வேலை பண்ண வரேன் சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, டைம் இருந்தா உங்க கம்பெனிக்கு வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஓனர் என்ன நினைப்பாரு? ஆடா பாவி, இது என்ன பண்ணிருக்கலாம்? வேலையே பண்ணாம இருந்திருக்கலாம், வேலை சேராம இருந்திருக்கலாம் இல்லையா? அது போல பகவான் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. உடம்ப கொடுத்திருக்காரு, உயிரை கொடுத்திருக்காரு, உண்ண உணவு கொடுக்கிறார், பருக நீரை கொடுக்கிறார், வாழ்வதற்கு இடத்தை கொடுக்கிறார், இருப்பதற்கு குடும்பத்தை கொடுக்கிறார், வாழ்றதுக்கு அறிவை கொடுத்திருக்கார், எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். எல்லாத்தையும் பகவான் கிட்ட வாங்கி நம்ம என்ன பண்றோம்? பகவான் கிட்ட டாட்டா பாய் பாய், டைம் இருந்தா வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை என்ன பண்ணும்? பகவானுக்காக உபயோகப்படுத்தணும். ரெண்டாவது பெரிய செல்வம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? டைம். என்னது? நேரம். நேரம் பொன் போன்றது. டைம் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? நேரம் அப்படிங்கறத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த செல்வம். இந்த நேரத்தை என்ன பண்ணணும்? யாருக்காக கொடுக்கணும்? பகவானுக்காக கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பகவானுக்காக நேரம் கொடுங்கன்னு சொன்னா மட்டும் நம்ம கிட்ட என்ன கிடையாது? நேரமே கிடையாது. மற்ற விஷயத்துக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்கு. இங்க இருந்து வண்டி பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு ட்ரெயினை பிடிச்சிட்டு போவாங்க, எங்கேயோ கல்யாணம் நடக்குது, எங்கேயோ. யாருங்க கல்யாணம்? எங்க அத்தையோட, மாமாவோட, ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட பொண்ணோடைய பேரனுக்கு கல்யாணங்க, ரொம்ப முக்கியமான கல்யாணம் போயிட்டு இருக்கங்க. நான் போலாம் கல்யாணமா நடக்காதுங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? இந்த உலக விஷயங்களுக்காக ஓடிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கிறோம்.